Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கம்னு மாறி மாறி இருந்து வருது. இதனால தங்கம் விலை வரும் காலங்கள்ல என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. பொதுமக்கள் குழப்பத்திலேயே இருக்க வேண்டிய கட்டாயம். இதற்கிடையே தான் தங்கம் விலை வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும், அதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அது பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த சில காலமாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கு. கடந்த மே 15 ஆபரண தங்கம் ஒரு சவரன் குறைந்தபட்சமா 68,800 ரூபாயை எட்டியது. அதற்கு மறுநாளே 880 ரூபாய் உயர்ந்து 69,760 ரூபாயை தொட்டது தங்கம் விலை. பிறகு 3 நாட்கள் மாற்றம் எதுவும் இல்லாம தொடர்ந்தது. தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு உயர்ந்த தங்கம் விலை அதன் பிறகு நேற்று முன்தினம் குறைந்தது. நேற்று திடீர்னு உயர்ந்து சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதே மாதிரி தங்கம் விலை உயர்வது குறைவதுன்னு மாறி மாறி இருந்து வர்றதுனால மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. தங்கத்தை இப்போது வாங்கலாமா, இல்ல குறையுமா, அப்படி குறைஞ்சதுன்னா எவ்வளவு குறையும், இல்ல தங்கம் விலை உயருமாங்கிறது மக்களிடையே பல கேள்விகள் இருக்கு. இதற்கு பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவரோட யூடியூப் பக்கத்துல பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பு மூடிஸ் நிதி நிறுவனம் அமெரிக்காவுக்கான கிரெடிட் ரேட்டிங்கை கொடுத்திருந்தாங்க. அமெரிக்காவுக்கு அதிகபட்சமாக அந்த ரேட்டிங் கொடுத்திருந்த கடைசி நிறுவனம் மூடிஸ் தான். மற்ற அனைவருமே இதற்கு முன்பே குறைச்சிட்டாங்க. மூடிஸ் எப்போது குறைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்த நிலையில இப்போது அவர்களும் குறைத்து விட்டனர். அனைவரும் இதே மாதிரி அந்த கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறதுனால அமெரிக்காவோட 30 ஆண்டுகளுக்கு மேலான கடன் பத்திர வட்டி விகிதம் அப்படிங்கிறது 5% தாண்டிடுச்சு. அதாவது அமெரிக்க அரசு தனது நீண்ட கால கடனுக்கு 5% மேல வட்டியை கொடுத்தாக வேண்டி இருக்கு. ட்ரம்போட ஒரு மசோதா இப்போது நாடாளுமன்றத்துல நிறைவேற இருக்கிறது. அதில் செலவுகளை கொஞ்சம் குறைத்துள்ள அதே நேரம் ஏகப்பட்ட வரி விலக்குகளையும் கொடுத்திருக்காங்க. அதாவது பெருந்தொற்று இல்லாத அமைதியான சூழலில் கூட அமெரிக்காவில் தனது பற்றாக்குறையை குறைக்க முடியவில்லை அப்படிங்கிறத தான் இது காட்டுது. பைடன் இருந்த போதும் அது முடியல, ட்ரம்பாலும் அது முடியல. நாங்கள் பொறுப்பில்லாமல் தான் இருப்போம் அப்படின்னுட்டு அமெரிக்கா சொல்வதா உலகம் பார்க்குது. ட்ரம்போட கோமாளித்தனமான நடவடிக்கைகள் டாலர் மீதான நம்பிக்கையை குறைச்சிருக்கு. இருப்பினும் டாலருக்கு வேறு மாற்று இல்லை அப்படிங்கிறதுனால தப்பித்து வருது. இருப்பினும் ஒரு நாள் அதன் மீதும் அழுத்தம் அதிகரிக்கத்தான் போகுது. இது போன்ற காரணங்களால சர்வதேச சந்தையில தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இப்போது தங்கத்திற்கு முக்கியமான சப்போர்ட்டே ட்ரம்ப் தான். அவர் இருக்கிற வரைக்கும் பயம் இல்ல. அவர் ஓடி ஓடி தங்கம் விலை உயர்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் அமெரிக்க பெடரல் வங்கி அழுத்தம் கொடுத்து அதனுடைய வட்டி விகிதத்தை குறைக்க வைத்தால் தங்கம் விலை மேலும் உயரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ட்ரம்போட மசோதா நிறைவேறினாலும் டாலர் மீதான அழுத்தம் அதிகரிக்கும். இதனால தங்கம் விலை உயரவே செய்யும். அமெரிக்காவில் நடக்கிறதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தங்கம் விலை உயரவே செய்யும் அப்படிங்கறத தான் காட்டுது. இன்னொரு பக்கம் ஜப்பான்ல பணவீக்கம் வந்துடுச்சு, வளர்ச்சி வந்து விட்டதுன்னு சொல்றாங்க ஜப்பானோட மத்திய வங்கி அதிகாரிகள். அதாவது ஜப்பான் கரன்சி யென் வலுவடைகிறது. அமெரிக்காவில் நடந்தும் ஜப்பானில் நடந்தும் தங்கத்திற்கு ஏற்ற ஒரு செய்தி. இதனால தங்கம் விலை மீண்டும் குறையுமா அப்படின்னு கேட்டா குறையாது அப்படிங்கிறது தான் பதில். இஸ்ரேல் போர், ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்தாலும் கூட தங்கம் விலை நிற்குமா அப்படிங்கிறது தெரியல. இதனால இப்போது இருக்கக்கூடிய நிலை தொடரும் என்றுதான் தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.